ஏசாயா 48 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் அவனை அழைத்தேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும், அவன் வழி வாய்க்கும். அன்றைக்கு கோரேசு குடும்பத்தால தள்ளப்பட்டு தூர தேசத்தில் இருந்த கோரேசு தேவன் அழைத்தார். அழைத்தது மாத்திரமல்ல, அவனை வரப்பண்ணினார். வரப்பண்ணி அவன் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள், ஒருவேளை நீங்க தூரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்று சொன்னா நீங்க செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அன்றைக்கு கோரேசை கர்த்தர் அழைத்து ஆசீர்வதிக்க தெய்வத்தால் முடியும் சொன்னா, இந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னா, அவர் கோரேசுக்கு மாத்திரம் தெய்வன் அல்ல, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனா இருக்கிறார். நிச்சயமா உங்கள் வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.